Tamil Bells. மனித உயிரினம் அனைவராலும் விரும்பப்படும் ஒன்று அழகு. சிலர் பிறக்கும் போதே அழகாய் பிறக்கின்றனர். சிலர் வளரும்போது செயற்கையாய் அழகாக்கிக் கொள்கின்றனர். ஒரு சிலர் இது அனைத்திலும் மாறுபட்டு வாழ்வதில் அழகாய் வாழ்கின்றனர். இந்த அழகு ஒன்று மட்டும்தான் எல்லோராலும் ரசிக்கப்படுகிறது. இப்படி அழகை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. அழகாய் பிறந்தும் தனது 19வது வயதில் உயிரிழந்த ருஃபினாவை பற்றி இப்பொழுது தமிழ் பெல்ஸ் சேனலின் இந்த காணொளியில் பார்க்கலாம். 1783ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் ருஃபினா. பிறக்கும் போதே அவ்வளவு அழகுடன் பிறந்தவர். ருஃபினாவின் தந்தை ஒரு சிறந்த எழுத்தாளர். அது மட்டுமின்றி அரசியலில் வல்லமை கொண்டவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காசநோயால் பாதிக்கப்பட்டு 1788ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அப்போது ருஃபினாவின் வயது 4. ருஃபினாவின் தந்தை இறந்த பிறகு ருஃபினாவின் தாயாருக்கு வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் ருஃபினாவை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை. இதனால் தன் குழந்தை பருவத்திலேயே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானார் ருஃபினா. ஆண்டுகள் கழிய ருஃபினா தனது இளமை பருவத்தை எய்தினார். நினைத்து கூட பார்க்க முடியாத அழகுடன் இருந்துள்ளார் ருஃபினா. 1902ஆம் ஆண்டு ருஃபினாவின் 19வது வயது பிறந்த நாளை கொண்டாட புது ஆடைகள் அணிந்து ஒப்பனைகள் செய்து தன்னை தயார்படுத்திக் கொண்டார் ருஃபினா. ஆனால் தன் வாழ்வில் இப்படி ஒரு சோகம் நிகழும் என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. தன்னை முழுவதும் அலங்கரித்துக் கொண்டு மாடியில் இருந்த தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தார் ருஃபினா. கொண்டாட்டத்திற்காக குழுமியிருந்த அத்தனை பேரின் கண்களும் ருஃபினாவை நோக்கியது. மாடியிலிருந்து இறங்க படியில் கால் எடுத்து வைத்தார் ருஃபினா. என்ன ஆனதோ தெரியவில்லை, அப்படியே மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த ருஃபினாவை பரிசோதிக்க 3 மருத்துவர்கள் வந்திருந்தனர். பரிசோதித்த பிறகு 3 மருத்துவர்களுமே she is no more, அவள் இறந்துவிட்டாள் என்று கூறியுள்ளனர். இந்த திடீர் மயக்க மரணம் அந்த ஊரில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த மரணத்தை பற்றி வேறு எந்த விசாரணையும் நடக்கவில்லை. ருஃபினாவின் உடல் ஒரு சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு ருஃபினாவின் கல்லறையிலிருந்து அழுக்குரல் சப்தம் கேட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் ருஃபினாவின் சவப்பெட்டியை தோன்றி எடுத்துள்ளனர். சவப்பெட்டியை திறந்து பார்த்தபோது அதன் மூடியில் நிறைய நகக்கீறல்களும் இரத்த சுவடுகளும் இருந்துள்ளது. மேலும் ருஃபினாவின் முகத்தில் சில காயங்களும் இருந்துள்ளது. இது உயிருடன் சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட ருஃபினா தப்பிக்க செய்த முயற்சிகள் என சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் உண்மையில் ருஃபினா இறக்கவில்லையா? அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பொய் சொல்லிவிட்டார்களா? ஒருவேளை ருஃபினா கொலை செய்யப்பட்டு விட்டாரா என பல கேள்விகள் எழுந்துள்ளது. ஆனால் மருத்துவர்கள் கூறுகையில், நாங்கள் பரிசோதித்த போது ருஃபினாவின் நாடி துடிப்பு நின்றிருந்தது, மேலும் சுவாச காற்றும் இல்லை என்று கூறினர். அது மட்டுமின்றி ருஃபினா கேட்டலப்சி எனும் சாத்தீனிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். புதைத்த பிறகு வெளியே வர முயற்சித்திருக்கலாம். வெளியே வர முடியாததால் இறந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் இன்றும் கூட ருஃபினாவின் மரணம் ஒரு மர்மமானதாகவே உள்ளது. ருஃபினா சவப்பெட்டியிலிருந்து தப்பிக்க முயன்று முடியாமல் இறந்ததால் பிற்காலத்தில் அவளின் சமாதியில் வாயில் கதவு திறந்தவாறே வடிவமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மரணத்தின் தாக்கத்தை உணர்ந்தீர்களானால் கீழே கமெண்டில் சொல்லவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe!